பரந்தூருக்கு விஜய் அவர்கள் போயிருக்கிறார். விவசாயிகளுக்கு நான் துணையாக இருப்பேன்னு விஜய் சொல்லியிருக்காரு. இல்லை, விவசாயிகள் துணையாக இருக்குதுன்னா நாற்று நடுறதுக்கு ஆள் கிடையாதுன்றாங்க. அந்த டைமில் இவர் கட்சிக்காரங்களும் போவாங்களா? இப்போ இது நாற்று நடுறீங்களா, போங்க ஒன்று போய் பெண்கள் போங்க நாற்று நடுங்க அப்படின்ற மாதிரி எதுவும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த மாதிரி விவசாயிகளுக்கு உதவி செஞ்சாருன்னா அது ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும். விவசாயத்தை காப்பதற்கு அது ஒரு பெரிய வலிமையாக இருக்கும். ஊருக்குள் வர எனக்கு ஏன் தடை விதித்தார்கள் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு விஜய் அவர்கள் நேற்று. அவராக வேன் எடுத்துகிட்டு யார் தடுக்கிறா? அவரை முட்டாப்பாயங்க இவங்கெல்லாம், முட்டாப்பாளுங்க அதாவது போராட்டம். இப்போ பாகிஸ்தானுக்குள்ளே போகிறோம், அந்த இராணுவத்திட்ட பெர்மிஷன் கேட்டேன் நான் உள்ளே போய் இப்போ போராட்டம் பண்ணுறதுக்கு. 8 மாதத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு நீங்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்காருன்னா எவ்வளோ பெரிய லூஸாக இருப்பாங்க. இன்றைக்கி ட்ரம்ப் பதவியாக இருக்கிறாரு, அதை பற்றி பேசியிருந்தால் பரவாயில்ல, அவ்வளோ அப்டேட்டில் இருக்காருன்னு. 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் பேசினதை அதை அந்த சாட்டை துறைமுறை எடுத்து போட்டு வச்சுருக்காப்புல. அதையே நீ இப்போ தான் பார்த்துருங்க. அதுவும் அப்போ எந்த சேனலை பார்க்குற, யாரை பார்க்குறீங்க, யாரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா சீமானை தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீ இதுக்கே லாயக்கு இல்லையே, போலீஸை பார்த்துட்டு பரந்தூர் பிரச்சனையில் ஓடி வரையே, நீ என்னத்தை மக்களை காப்பாற்றிடுவ? ஒரு வீரன்னா அந்த காலத்தில் மன்னர்கள் சண்டை போட்டாங்கன்னா முதல்ல மன்னர் யானையில் போவாங்க. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பரந்தூருக்கு விஜய் அவர்கள் போயிருக்கிறார். அங்கே போயிட்டு பரந்தூர் விமான நிலையத்தை அமைப்பதை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு நான் துணையாக இருப்பேன்னு விஜய் சொல்லியிருக்காரு. இது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கா? இல்லை, துணையாக விவசாயி துணை இருப்பேன்னா என்ன, களை எடுப்பாயா, நாற்று நட்டாயா, மஞ்சள் அரைத்து கொடுத்தாயான்ற மாதிரி எதாவது பண்ணுவாரா என்னன்னு தெரியலையே. அதை சொல்லியிருக்காரு. அதை பற்றி எதுவும் இல்லை. விவசாயிகள் துணையாக இருக்கிறதுனா நாற்று நடுறதுக்கு ஆள் கிடையாதுன்றாங்க. அந்த டைமில் இவர் கட்சிக்காரங்களும் போவாங்களா? இல்லைன்னா விதை விதைக்கிறதுக்கு போவாங்களா? இல்லை உழுகிறதுக்கு கட்சிக்காரங்களை மொத்தமாக விவசாயிகளுக்கு உதவி செய்கிறதுக்காக என்ன விவசாய கூலி கிடைக்காம தான் அலைகிறாங்க விவசாயிகள் இன்றைக்கி. அதற்காக ஒரு கட்சிக்காரங்களை ஒரு ஷிஃப்ட்டு மாதிரி போட்டு அந்தந்த பகுதியில் இருக்க கட்சி தொண்டர்கள் விவசாயிகளுக்கு தோள் கொடுக்கும் வகையில் விவசாயிகளுக்கு விஜய் விவசாயிகள் காலடியில் தான் நேற்று ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் விவசாயிகளை காப்பதற்காகவும் விவசாயத்தை காப்பதற்காகவும் கட்சி தொண்டர்களை அந்தந்த பகுதி கழகங்களாக உருவாக்கி அதில் இந்தந்த பகுதியில் இன்றைக்கி என்ன களை எடுக்கிறாங்களா அப்படின்னா நம்ம கட்சியிலேருந்து ஒரு 20 பேர் போங்க, இப்போ இது நாற்று நடுறீங்களா, போங்க ஒன்று போய் பெண்கள் போங்க நாற்று நடுங்க அப்படின்ற மாதிரி எதுவும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த மாதிரி விவசாயிகளுக்கு உதவி செஞ்சாருன்னா அது ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும். விவசாயத்தை காப்பதற்கு அது ஒரு பெரிய வலிமையாக இருக்கும். ஏன்னா இப்போ பரந்தூரில் விமான நிலையம் வந்தேன்னா அந்த 500 ஏக்கர் 300 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தால் அழிஞ்சு போயிடும்ன்ற வருத்தத்தில் இருக்கார். விவசாயிகளை அடிப்படையாக வச்சு தான் கட்சியை தொடங்குறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் இதையெல்லாம் அவர் செய்வாரா? அப்படி இதை செய்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு இல்லை. விவசாயிகளுக்கு இவர் இதைத்தான் செய்யணும். விவசாயிகளுக்கு இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை தண்ணி பிரச்சனை கூட தீர்ந்துச்சு. 3-4 வருஷமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. களை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, உழுகிறதுக்கு ஆள் இல்லை, நாற்று நடுறதுக்கு ஆள் இல்லை. அதை செய்தார் என்றால் ஒரு 50,000 ஏக்கர் அளவுக்கு விவசாயம் செய்வதற்கு விவசாயிகளுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி. விவசாயிகள் அன்றாடம் சந்திக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆமாம், அதில் தானே இது பண்ண முடியும். ஸோ அது செய்வாரான்னு அது தெரியல. அது நீங்கள் தான் ஏதாவது பத்திரிகையாளர்கள், அவரும் பேசவும் மாட்டார், பத்திரிகையாளர்கிட்ட பேச மாட்டார். அவராக வாயில் வாந்தி எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் விஜய். ஸோ என்னத்தை நம்ம சொல்கிறது, இப்போ நீ டாஸ்மாகிலலாம் வாசலில் வாந்தி எடுப்பாங்க. வாந்தி எடுக்கிறவன் என்ன பண்ணுவான்னா அதுக்கு முன்னாடி வாந்தி எடுக்கிறதுக்காகவும் அவன் குடிக்க மாட்டான். குடித்ததுக்கப்புறம் வாந்தி எடுத்துகிட்டு டாக்டர்கிட்டையும் போக மாட்டான், தெரியுமா அவனுக்கு? ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம ஓவராக ஊற்றுனதுனால தான் வாந்தி வருது அப்படின்னா அவனுக்கே தெரியும். அப்படி ரோட்டில் படுத்துருப்பான், இல்லைனா காலையில் எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவான், இல்லைனா அப்போயே நைட்டாக வீட்டுக்கு போய் படுத்துருவான், காலையில் சரியாயிடும். ஸோ அந்த மாதிரி தான் விஜயோடைய அரசியல். டாக்டர்கிட்டெல்லாம் போக மாட்டார். அவர் என்ன வாந்தி எடுக்கிறாருன்னு அவருக்கே தெரியாது. வாந்தி எடுத்து வீட்டில் போய் படுத்துடுவார், காலையில் சரியாயிரும், வேறு வேலையை பார்க்க போயிடுவார். ஒரு தலைவராக மாறி இருக்கிறார். தலைவராக சந்திச்சு அவர் மாறி இருக்காரு. அது ஊருக்கு என்ன பிரயோஜனம் புரியுதா உங்களுக்கு? தலைவராக அவர் மாறி இருக்காரு. மக்களுக்கு என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனால இல்லை, அந்த தொடர்ந்து 900 நாட்களுக்கு மேலாக போராடுகிற அந்த போராட்டம் 900 நாட்களுக்கு தெரியல ஒரு ஆதரவு கரம் நீட்டுவது போல அவங்களுடைய அதுதான் நான் சொல்கிறேன்ல, களை எடுத்து நாற்று நடுறதுக்கு உதவுனாருன்னா விவசாயிகளுக்கு உதவுற மாதிரி. இங்கே போய் இப்போ 900 நாளாக இவர்கிட்ட கேட்டால் அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் நல்லதாக கெட்டதாக அந்த நிலம் வேண்டுமா வேண்டாமான்றது வேறு விஷயம். அதை எதிர்த்து அவர்கள் மத்திய அரசு மாநில அரசு எடுத்து போராடலாம், இடத்த மாற்றலாம், மாற்றாமல் போகலாம். அது என்ன நடக்குதுன்னு ஃபியூச்சர்லாம் தெரியும். சரியா?
ஸோ வந்து இதை வந்து இவர் போய் என்ன பண்ண போகிறார் அதில், நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இதாக இருக்குது. ஊருக்குள் வர எனக்கு ஏன் தடை விதித்தார்கள் அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறாரு விஜய் அவர்கள் நேற்று. அது மட்டும் இல்லாமல் நான் திரும்ப அவங்க வந்து பரந்தூருக்கு வருவேன், ஏகனாபுரத்துக்கு உள்ள நான் வருவேன் ஊருக்குள்ள, நான் இப்போ இதோட வந்துட்டு மட்டும் போயிட மாட்டேன் வேன் எடுத்துகிட்டு அப்படின்னு போகிறீங்க சொல்லியிருக்காரு. அவராக வேன் எடுத்துகிட்டு போய் யார் தடுக்கிறா அவரை? இல்லை போலீஸ் இவ்வளோ கிடுக்குப்பிடி வந்து போலீஸை ஏன் போடணும்? கிடுக்குப்பிடி பண்ணாமல் விட்டுட்டா இருக்கும். நீ வந்து போராளியை வந்து போலீஸை கேட்டால் போகிற முட்டாப்பையங்க இவங்கெல்லாம், முட்டாப்பாளுங்க வந்து. அதாவது போராட்டம் இப்போ பாகிஸ்தானுக்குள்ளே போகிறோம், அந்த இராணுவத்திட்ட பெர்மிஷன் கேட்டேன் நான் வந்து உள்ளே போய் இப்போ போராட்டம் பண்ணுறதுக்கு, இந்தியாவுக்கு எதிராக நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த இராணுவம் வந்து எனக்கு அனுமதி தரல அப்படின்னு நம்ம இராணுவத்தினரோ யாரோ சொல்லுவாங்களா? அடிடானா இறங்கி அடித்து உள்ளே பூந்து அடிச்சு நீயா நானா ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் தானே வீரர்கள் போவாங்க இன்னொரு நாட்டை நோக்கி போகிறவங்க. அதே மாதிரி போராட்டம் பேசிக்கணும். இப்போ சேகுவாரா போன்றவர்கள் போய் அமெரிக்காட்ட பெர்மிஷன் கேட்பாங்களா? கியூபாவுக்கு ஆதரவாக நான் போராட வருகிறேன், நீங்கள் தயவு செய்து எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும், இந்த நாட்டை தனியாக விடுவிக்கணும், அது தொடர்பான போராட்டத்தை நான் பண்ண போகிறேன், அதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும். எதிர்த்து போராடுறதே ஏகாதிபத்தியம். அதுதான் எது அவங்க எப்படி ஆதரவு கொடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி இந்த முட்டா பயலுக வந்து என்னென்னா, நீ வந்து இப்போ விவசாயிக்கு ஆதரவானா நீ அடித்து போ, வண்டி எடுத்துகிட்டு போ, போலீஸ் அடித்தா பிடிச்சா இப்போ அது மோதி ஜெயிக்கப்பாரு, ஜெயிலில் பிடிச்சா ஜெயிலில் இரு. அதுதானே ஒரு போராளிக்கும் தியாகிக்கும் ஒரு இதுக்கும் உள்ளது. நீ மேனாமினிக்கா பவுடர் அடிச்சுவிட்டு ஓபி வேனில் இந்த வேன், அது என்ன வேன் அது நடிகரெல்லாம் அது பிரச்சார வேன் கூட இல்லை, பிரச்சார வாகனன்றது வேறு, தலையை மட்டும் வெளியே நீட்டுற மாதிரி இருக்கும். இது உள்ளுக்குள்ளே அனைத்து வசதியிலும் கூடிய வாகனத்தில் வந்துக்கிட்டு நீ அப்படியே பட்டு அங்கே வந்து மற்ற மண்டையை வெளியே காட்டி பேசிட்டு போராட்டம், இதுக்கு போலீஸ் வேறு பெர்மிஷன், போலீஸ் மேலே குற்றம் சாட்டுறேன். நீ போலீஸை அடித்து உடச்சிட்டு போராட்டம்னா என்ன பண்ணுவான்? போலீஸ் இராணுவம் எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அடித்து உடச்சிட்டு தான் போராட்டம் பண்ணுவான். நீங்கள் பார்த்தது இல்லையா? பல இதில் தண்ணியை பீச்சி அடிப்பாங்க. கேரளாவில் நடக்கிற போராட்டம்லாம் பார்த்துருக்கீங்களா? தண்ணியை பீச்சி அடித்து எல்லாம் அடித்து போய் விழுவாங்க, போய் அதை மீறி அந்த பேரிகார்டை எடுத்து மேலே போவாங்க. டெல்லியில் நடக்கிற போராட்டங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? வெளிநாட்டில் நடக்கிற போராட்டங்கள்லாம் பார்த்து கண்ணீர் போய் குண்டு வீச்சு, கல் வீச்சு, துப்பாக்கி சூடெலாம் நடக்கும். அப்போ அதை எதிர்த்து போராட்டம் தான் போராட்டமே தவிர, சும்மா காலையில் 11 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு அங்கே போய் ஒரு மைக்கை வச்சுட்டு என்ன தேவையான லூஸ் மாதிரி உளறிட்டு வர்றது போராட்டம் கிடையாது, கட்சி தலைவனும் கிடையாது. ஏன்னா ஆகாவலிங்க பதவி அறவழியில் ஒரு சட்ட போராட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை கோர்ட்டில் போய் நடத்தணும் சட்ட போராட்டம். அதுக்கு எதுக்கு அங்கே போகிற நீ? சட்டம் அங்கேயே உட்காந்துருக்கு, லொக்கேஷன்னா அது புரியுதா உங்களுக்கு? நீ போராட வேண்டிய இடம். இப்போ கொக்கோ கோலா எடுத்து வசனம் பேசினேன், கொக்கோ கோலா ஆஃபீஸ் வாசல்லையா போய் பேசினேன், அங்கேயா பேசினேன்? நீ செட்டை போட்டு உன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு வடை சுட்டு போனேன். அந்த மாதிரி இப்போ சம்பவம் நடக்கிற இடங்கள் வேறு. சம்பவ இடத்துல போய் நீ என்ன பண்ண போகிற? சம்பவத்துக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறேன்? மத்திய அரசு. டெல்லியில் போய் போராடு, மாநில அரசுனா செக்ரட்டரியேட்டில் போய் போராடுங்க. இல்லை சட்ட போராட்டம்னா கோர்ட்டுக்கு போங்க. ஹைகோர்ட் எங்கே? அங்கேயா இருக்குது. ஹைகோர்ட் இங்கே இருக்குல்ல, அங்கே போங்க, வழக்கறிஞரை வச்சு வழக்க போடுங்க. சட்ட போராட்டம் பண்ணுறதுக்கு அங்கே எதுக்கு போய் கத்துற நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பூரா பதவிக்காக அலையிறாங்க. எப்படியாவது ஏதாவது பதவி பிடிச்சி சொகுசாக வாழணும்னு. ஏற்கனவே சொகுசாக நாள் வாழ்ந்துட்டாங்க. சினிமாவில் அடித்து காசு கோடி கணக்கில் இருக்குது, பங்களாவில் இருக்குது. இப்போ அது சொகுசு இல்லை. நான் ஒரு படத்துக்கு 250 கோடி வாங்குறேன், அத்தனையும் தூக்கி போட்டு நான் மக்களுக்காக என்ன வாழ வச்சு மக்களுக்காக வரேன்னு சொல்கிறாரு விஜய். 1000 கோடி அப்போ ஒரு பெருந்தன்மையாக தானே வராரு. அதுதான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது, அது பெருந்தன்மை. 1000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு வராரு. 250 கோடி பத்தாதுன்ட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. எவனாச்சும் லூஸ் ஆகும் 250 கோடி விட்டு வர்றதுக்கு. 250 கோடி அவங்க தேடி வந்து கொடுத்தாங்கன்னா நீ கேட்டு வாங்கினியா? இன்னொரு விஷயம் இருக்குது. இவ்வளோ நாள் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், அவங்களாம் வந்து எதாவது கொடுப்பாங்க, நான் வாங்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்களாம் வந்து 50 கோடி கொடுத்தாங்க ஒரு காலத்தில், அப்புறம் 100 ஆக்குனாங்க, 150 250 ஆக்குனாங்க. சரி இருக்கிறத டேபிளில் வச்சுட்டு போங்கன்னு சொன்னேன், இல்லை செக்கை வச்சுட்டு போங்கன்னு. கொடுத்தாலும் கொடுக்கலன்னா நான் நடிச்சு கொடுத்தேன். அப்படி இப்போ வந்து நான் அதெல்லாம் விட்டுட்டு வரேன்னு சொன்னால் பரவாயில்ல. நீ ஒவ்வொருத்தனையும் வம்படியாக போட்டு அவன் தாலியை எடுத்து அவன் வீட்டை விற்று எல்லாத்தையும் விற்று, எனக்கு மார்க்கெட் இருக்குல்ல, படத்துக்கு படம் 50 கோடி ஏற்றி 250 கோடி அவனை டார்ச்சர் கொடுத்து வாங்கிவிட்டு எல்லாம் நடிச்சிட்டு இப்போ 1000 கோடிக்கு நீ டார்கெட் போடுற. அரசியலுக்கு வந்துட்டால் பெருசாக சம்பாதிக்கலான்னு பண்ணிவிட்டு மக்களுக்காக வரேன்னு சொன்னால் யார் நம்புவாங்க? யார் கேட்பாங்க? அறியாதவனுக்கு தெரியும். இதை பொது வாழ்க்கைக்கு வர்றவங்க வந்து சம்பாதிக்க தான் வராங்க, எப்படி சொல்கிறீங்க? பொது வாழ்க்கைக்கு அப்போ விட்டுட்டு வரேன்றது எதுக்கு? எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அப்போ சம்பாதிக்க வரீங்க. இப்போ நீங்கள் வந்து சினிமாவில் சம்பாரிச்சிங்க, உங்கள் கணக்கு வழக்கை கொடுங்க பார்ப்போம். இப்போ யார் மாநாட்டுக்கு செலவு பண்ணா? அவன் ஏன் உங்களுக்கு வந்து செலவு பண்ணுறான்? ரோட்டில் போகிற ஒருத்தன் தமிழனுக்கு தமிழன்னு வாங்கல, தமிழ் பற்றி இதெல்லாம் பேசுகிறாங்களே. ஒரு டீ கடையில் ஒரு தமிழன் டீ கேட்குறான், வாங்கி தந்துடுவாங்களா? வாங்கி தர மாட்டான். அப்புறம் உனக்கு எப்படி 10 கோடி தர்றாங்க உன் மாநாட்டுக்கு? எது கொடுக்குறான் அவன்?
உன்னைய வச்சு சம்பாதிக்கிறதுக்கு தான் கொடுக்குறான். நீ அவனை எதுக்கு ஆட்டையை போடுற? நாளைக்கு என்னைய வச்சு நீ சம்பாரிச்சுக்க, இப்போ என்ன எனக்கு செய்கின்றது மறைமுக அர்த்தம் தான் அது. மாநாட்டுக்கு ஒருத்தன் 10 கோடி கொடுக்குறான், ஒருத்தன் 5 கோடி கொடுக்குறான். எதுக்கு கொடுக்குறான்? விஜய் நல்லா இருக்கட்டும் நான் கொடுக்குறான். இவன் யார் விஜய்? விஜய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவனா மாமனா மச்சானா? மாமன் மச்சானே எவனாக இருந்தாலும் கொடுக்க மாட்டான், பண்ணணும் வந்துட்டான். அப்புறம் அவன் எதுக்கு கொடுக்குறான்? அதுக்கு தானே கொடுக்குறான். ஸோ அதை வாங்கிட்டு இப்போ சம்பாதிக்கிறேன், நான் அடுத்த ஆட்சிக்கு வந்தேன்னா நான் உனக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறேன், இதெல்லாம் நீ எடுத்துக்க, நீ இதை வச்சு சம்பாரிச்சுக்கன்றதான் அர்த்தம். அது புஷி ஆனந்த் தியாகியா? வீட்டில் 4 இட்லியை காலையில் அவங்க ஒய்ஃபு சுட்டு கொடுக்குறாங்க, சட்னி கூட எல்லாம் வெறும் பொடியை வச்சு தின்னுட்டு வந்து விஜய்க்கு வேலை பார்த்துட்டு மத்தியானம் ரோட்டில் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு தமிழ் மக்களுக்காகவும் தமிழர்கள் வளரணுன்றதுக்காக வேலை பார்த்துருக்காப்லையா? புஷி ஆனந்துக்கு யார் பெட்ரோல் போடுறா? யார் டீசல் போடுறா? யார் மாநாட்டு பந்தலுக்கு காசு கொடுக்குறது, செலவு காசு கொடுக்குறதில்ல? யார் எதற்கு? புஷி ஆனந்தன்னா லூஸா காலிலேருந்து எழுந்திரிச்சு பாண்டிச்சேரியிலேருந்து வந்து இவங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு? ஸோ எல்லாமே ஒரு திருட்டு கும்பல் தான். காசு அடிக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இது. இன்றைக்கி இறங்கி வேலை செஞ்சோன்னா நாளைக்கு பதவி கிடைக்கும், அதை வச்சு சம்பாதிக்கலான்றது தான் எல்லாரோட இது. எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லா கட்சியும் கட்சிக்காரர்கள்லாம் வந்து எல்லாருமே தியாகின்னு சொல்லிட முடியுமா? எல்லாமே கலந்தது தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நம்ம சொல்லணும்னு அவசியம் இருக்குது. ராகுல் என்ற சிறுவனுடைய வீடியோ பார்த்து ரொம்பவே நான் வந்து மனம் உடைஞ்சு போயிட்டேன், இந்த ஊருக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தின் தோன்றல் வந்து எங்கே ஆரம்பிச்சுன்னா ராகுல் அப்படிங்கிற சின்ன பையனுடைய வீடியோ பார்த்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது விஜய் வந்து ரொம்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸில் நெருங்கி தான் இருக்காரு. நெருங்கியிருக்காருன்னா 8 மாதத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ பார்த்து நெருங்கியிருக்காரு நீங்கள் கேட்குறீங்களா? லூஸுக்கு முன்னாடி 8 மாதத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு நீங்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்காருன்னா எவ்வளோ பெரிய லூஸாக இருப்பாங்க. இன்றைக்கி ட்ரம்ப் பதவி ஏற்கிறாரு, அதை பற்றி பேசியிருந்தா பரவாயில்ல, அவ்வளோ அப்டேட்டில் இருக்காருன்னு. 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் பேசினதை அதை அந்த சாட்டை துறைமுருகன் எடுத்து போட்டு வச்சுருக்காப்புல. அதையே நீ இப்போ தான் பார்த்துருக்க. அதான் அப்போ எந்த சேனலை பார்க்குற, யாரை பார்க்குறீங்க, யாரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா சீமானை தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ சீமானை ஃபாலோ பண்ணி அரசியல் பண்ணுறீங்கன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்னு இவரை சொன்னீங்க அப்படின்னா அப்புறம் மித்தவங்கள்லாம் என்னத்தை சொல்கிறது? இல்லை, உங்கள்கிட்ட எல்லாம் வந்து ரொம்ப நேரம் இருந்து பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு ரொம்ப கெடுபடியாக இருக்கு. யார் வேணான்னா இந்த கொஞ்சம் நேரம் தான் பேச முடியாது சூழ்நிலை. யார் கழுத்தை பிடிச்சி போலீஸ் நான் நெரிச்சிக்கிட்டா இருந்துச்சு, நீ 5 நிமிஷம் தான் பேசணும்னு நீ பேச வேண்டியதானே? அது இவங்களாம் வந்து டுபாக்கூருங்க. இவங்க வந்து என்னென்னா போராட்டம்னா என்ன? எல்லாத்தையும் உடச்சி நடத்துகிற ஆளுங்கட்சி எதிர்த்து நீ போராடுறன்னா நீ இதுக்கே லாயக்கு இல்லையே. போலீஸை பார்த்துட்டு பரந்தூர் பிரச்சனையில் ஓடி வரையே, நீ என்னத்தை மக்களை காப்பாற்றிடுவ? ஒரு வீரன்னா அந்த காலத்தில் மன்னர்கள் சண்டை போட்டான்னா முதல்ல மன்னர் யானையில் போவாங்க. மன்னர் முன்னாடி போவான், அந்த மன்னர் இப்படி வருவான், அவனுக்கு பின்னாடி தான் படைகள் வரும். மன்னர் ஒளிஞ்சிக்கிட்டு தானே மாமா மன்னரா? இது மாதிரி அது என்ன வடிவேல் காமெடி மாதிரி 23 மாமன்னா மாமா மன்னான்ற மாதிரி 23ஆம் புலிகேசி விட கேவலமான இல்லை இருக்கீங்க. தொண்டர்களை முன்னாடி போக விட்டுட்டு நீ மண்டையை மட்டும் வெளியே நீட்டி பேசுகிறவன் தலைவனா? இது ஒரு போராட்டமா? இது நீ ஒரு போராளியா? புரியுதாங்க? அந்த மன்னன் அந்த மக்கள் இறங்கி எல்லாத்துக்கூடையும் பேசியிருக்கணும் அப்படிங்கிறீங்களா? ஏங்க வேனில் உட்காந்து அப்புறம் நான் என்னங்க சொல்கிறது? இப்போ இறங்கி எல்லார்ட்டையும் பேசுறேன்னா பேச வேணாம். நம்ம வீட்டில் உட்காந்து பேச வேண்டியதானே? வேன்லேயே உட்காந்து மேலே பேசிட்டு அரசியல் தலைவர் ஆயிடுவாங்களா? நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு தெரில. போராட்ட காலத்தில் மக்களோட நிற்கணுன்றீங்களான்னு கேட்டிங்கன்னா நான் என்னத்தை பதில் சொல்கிறது உங்களுக்கு? இல்லை, அவங்க வந்து ரொம்ப க்ரௌடு அதிகமாயிரும் சார் வந்து பேச ஆரம்பிச்சு, எதுக்கு வராரு, தள்ளுமுள்ளு ஏற்பட்டுரும், அசம்பாவிதங்கள் நடந்துரும், போனார் அப்படிங்கிறாங்க. நீ என்ன தலைவன்? மக்களோட இறங்கி உன்னால் மக்களை டீல் பண்ண முடியலன்னா நீ என்ன தலைவன்? நீ சொல்கிறத அந்த மக்கள் கேட்க மாட்டான்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் முட்டா பையன்னு அர்த்தம். கூட்டமாக வந்து தள்ளி விட்டுருவான் அப்படின்னா அவன் வந்து அப்போ உன் கொள்கையோ கருத்தை கேட்குறதுக்கு வரல, உன்னைய பார்க்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு வரான்னு அர்த்தம். அந்த கூட்டத்தை வச்சு நீ என்ன மாற்றத்தையும் புரட்சியும் ஏற்படுத்துவீங்க? அதிமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி வைத்திருப்பது மீண்டும் ஒரு முறை நிறுவனம் ஆயிருக்கு அப்படின்னு கடுமையாக விமர்சிச்சிருக்காரு அமைச்சர் சிவசங்கர். அது மட்டும் இல்லாமல் பாஜகவுக்கு அடிமையாகவே மாறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வைக்கிறார். அது சிவசங்கரனுக்கு இப்போ தான் தெரியுதான்னு தெரியல எனக்கு. விஜய் மாதிரி தான் எல்லாம் இருக்காங்களோன்னு யோசிக்க வேண்டியது. அப்பா பாரதிய ஜனதா கட்சி எப்போ ஆட்சிக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்தே அடிமை தானே எடப்பாடி. இன்றைக்கி தான் சிவசங்கரன் அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கேன். இவ்வளோ நாள் எடப்பாடியை வந்து இப்போ யோகியை நினச்சிட்டு இருந்தார், நல்ல மனுஷன்னு. தனித்தன்மையாக கட்சி நடத்திட்டு இருக்காரு அவர். தனித்தன்மையாக ஏடிஎம்கேவை ஒரு வீர மிகுந்த ஒரு பார்ட்டியாக வச்சுட்டு இருக்காங்க. அவர் ஆட்சியில் இருந்த காலத்தில் அடிமை தானே. அது இவருக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு போல. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துங்கள் நன்றி சார். நன்றி.